வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டருங்க நான். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதை மறுக்க முடியாது. இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் நம்ம பொய்யின் சொல்ல முடியாது. மூன்றாவது, படிப்படியாக 25 ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா. தினம் இருக்கணும். அக்டோபர் 28க்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா. அரசியல் வந்து 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும். வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் 3ஆக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது 3ஆக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது. அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஏன்னா புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்க கூடாதுங்கண்ணா. கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க. அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்கண்ணா. அப்பொழுது நாங்கள் காரணம் சொல்ற இடத்துல நாங்கள் சொல்றோம். விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்துல நாங்கள் கேள்விகள் கேட்கிறோம்.